ஹாய் ஹலோ. இன்னைக்கு நம்ம தேர்ட் பார்ட்டு பிஸ்னஸ் சைனீஸ் 12th லெசனில் இருக்கோம். ஸோ ஹவு டு சே டிபெண்ட்ஸ் இன் பிஸ்னஸ் சைனீஸ் அப்படின்னா த கான் சிங்க்வாங் அப்படின்னு சொல்கிறோம். தை இது வந்து ஒரு சில இடத்துலலாம் வந்துட்டு யூ கேன் ஆல்சோ சி திஸ் அஸ் தை அப்படின்னு சொல்லுவாங்க. தை கான் சிங் குவாங் சிங்க்வாங் சிங்க்வாங் தை கான் சிங்க்வாங் அப்படின்னு சொல்கிறது வந்து இட் டிபெண்ட்ஸ் பொறுத்துதான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இப்போ நம்ம ஒரு விஷயம் இது பண்றோம்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன்ஸ், இட் டிபெண்ட்ஸ் ஆன் த மற்ற விஷயங்கள், தி அதர் ஃபேக்டர்ஸ், அந்த மாதிரி சொல்லி தான் நம்ம இதை சொல்லணும். தே கான் சிங்க்வாங் அப்படின்னு சொல்லணும். தே கான் சிங்க்வாங். ஸோ அந்த தே கான் சிங்க்வாங் வந்து நம்ம என்ன மாதிரி எப்போ பிஸ்னஸ் சுச்சுவேஷன்ஸ்ல எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல தே கான் சிங்க்வாங், தே கான் சிங்க்வாங். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன்ஸ். ஓகே, இது நம்ம எப்படின்றத இப்போ பார்க்கலாம். இப்போ they அப்படின்றதுனாலே வந்து மஸ்ட் ஹாவ் டு அப்படின்ற அர்த்தத்தை இருக்கு. ஸோ இட் ஷோஸ் தட் நெசசிட்டி. நமக்கு இப்போ இது வந்து சாய்ஸ்லாம் கிடையாது, என்னுடைய சாய்ஸ்லாம் கிடையாது, இது வந்து ஒரு நெசசிட்டி தான் அப்படின்னும் போது தான் நம்ம இந்த they அப்படின்றத வந்து யூஸ் பண்ணுவோம். கண் அப்படின்னாலே டு see, அதாவது விஷயங்களை பொறுத்து விஷயங்களை பார்த்து அப்சர்வ் பண்ணி தான் அதை வச்சு தான் என்னால் முடிவெடுக்க முடியும் அப்படின்றது தான் இந்த கண் அப்படின்றது வந்து மீன் பண்ணுது. ஸோ சிங்க்வாங் அப்படின்றது வந்து சிச்சுவேஷன், சிங்க்வாங். ஸோ இந்த சிச்சுவேஷன், இந்த கண்டிஷன், இந்த சர்க்கம்ஸ்டான்சஸை பொறுத்து தான் அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நெசசிட்டி ரைஸ் ஆகும்போது தான் என்னால் ஒரு முடிவுக்கு வர முடியும் அப்படின்றது தான் நம்ம இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன். ஸோ நம்ம எப்படி சொல்லணும், தை கன் சிங்க்வாங். சிங்குன்னும் போது மேலே ஏற்றணும், குவாங் அப்படின்னும் போது கீழே இருக்கணும். சிங் குவாங் இறங்கிடுது, ஏறி இறங்கிடுது. ஸோ தை கன் சிங்க்வாங். ஸோ they can சிங்க்வாங் லிட்ரலினா we must, நம்ம வந்து கண்டிப்பா இந்த சிச்சுவேஷனை பார்த்துட்டு தான் நம்ம வந்து முடிவு பண்ணணும் அப்படின்னும் போது யூ கேன் சே தட் they can சிங்க்வாங். அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம என்ன ஒன்றத்தை வந்து இன்டைரக்டா கன்வே பண்றோம்னா, இந்த டெசிஷன் இன்னும் முடிவு பண்ணல. இந்த இந்த அதாவது இப்போ நான் சொல்றேன்னா நான் தான் ஸ்பீக்கர், நீங்க சொல்றீங்கன்னா நீங்க தான் ஸ்பீக்கர். அப்போ இந்த ஸ்பீக்கருக்கு வந்துட்டு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. அந்த இன்ஃபர்மேஷனை வந்து அவங்க கொடுக்கணுன்றது இல்லை, அதாவது நம்ம யார்கிட்ட லிசனர் நம்ம யார்கிட்ட பேசிட்டு இருக்கோமோ அவங்க கொடுக்கணுன்றது இல்லை. பட் வி ஆர் திங்கிங், வி ஆர் லைக் சேயிங் தட் இன்னும் எனக்கு சில இன்ஃபர்மேஷன்லாம் அதுவா வரும்போது தான் புரிஞ்சுக்க முடியும், அதுக்கு எனக்கு அந்த நேரம் தேவைப்படுது அப்படின்றது தான் நம்ம இங்கே சொல்லுவோம். ஹவு இட் இஸ் யூஸ்ட் இன் ரியல் கம்யூனிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பிஸ்னஸ் சைனீஸ்ல ரொம்பவே காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம் தான். அண்ட் ஆல்சோ இட் இஸ் லைக் நம்மளுடைய உள்ளுக்குள்ள இருக்கிற, அதாவது நமக்கு ஒரு டவுட்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னும் போது they can use this word that also includes ஒரு பொலைட்டாக தான் நம்ம சொல்கிறோம், பணிவாக தான் சொல்கிறோம். அண்ட் ஆல்சோ இட் இஸ் ஃப்ளெக்சிபிள் அண்ட் நான் கமிட்டல். ஸோ இது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும்போது நம்ம கமிட் ஆகாத ஒரு சுச்சுவேஷனை வந்து அந்த இடத்துல நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ இது வந்து நம்ம டேரக்ட், எப்பவுமே சைனீஸோடைய கல்ச்சரில் வந்து பார்த்தோம்னா அவங்க டேரெக்டாகவே அவங்களுமே சொல்ல மாட்டாங்க, டேரக்டர்ஸும் சொல்ல மாட்டாங்க, டேரக்ட் நோவும் சொல்ல மாட்டாங்க, வேகாக தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளும் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை வந்து யூஸ் பண்ணி நமக்கும் வந்து இஃப் யூ ஆர் நாட் சோ ஷுவர் அபவுட் வாட் டு டிசைட் ஆன், வி கேன் சே தட் தை கான் சிங்க்வாங். அப்படின்னா இன்டைரக்டா நம்ம வந்து சொல்ற மாதிரி ஒரு அர்த்தமாகுது. வி நீட் சம் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது அர்த்தமாகுது. ஸோ எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் வந்துட்டு நான் இங்கே கொடுத்துருக்கேன். they can சிங்க்வாங், இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷனுக்கு. சர்க ஷியங்மு they can சிங்க்வாங். சர்க ஷியங்முனாலே ப்ராஜெக்ட்னு அர்த்தம். ஷியங்மு சர்க ஷியங்மு, இந்த ப்ராஜெக்டுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது, அதை நான் டிசைட் பண்றதுக்கு. ஸோ திஸ் ப்ராஜெக்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்றோம். சர்க ஷியங்மு ஆர் சியங்மு they can சிங்க்வாங் அப்படின்றத நம்ம சொல்லி முடிக்கிறோம். ஓகே, அதே மாதிரி ரெண்டாவது இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா ஓமன் ஷம்ம ஷிஹோ ஜுவேதிங். ஓகே, ஓமன் ஷம்ம ஷிஹோ ஜுவேதிங் they can சிங்க்வாங். ஸோ நம்ம வந்து என்ன ஜுவேதிங்னா என்ன முடிவு பண்றது, when will we decide, they can சிங்க்வாங். it all depends on the situation. when will we decide, it depends on the situation. ஓமன் ஷம்ம ஷிஹோ ஜுவேதிங் they can சிங்க்வாங் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஷியாக யுவே நெங்கு நெங் லை. ஷியாக யுவேன்னா நெக்ஸ்ட் மந்த், அடுத்த மாசம். நெங்கு நெங் லை, நாங்க வந்தோம்னா, ஒருவேளை நாங்க வந்தோம்னா, வெதர் அப்படின்றதெல்லாம் அவங்க இங்க யூஸ் பண்ணவே இல்லை. வெதர்ன்ற ஒரு வேர்டு வந்து இங்க வந்து மேல இல்லவே இல்லை. பட் நம்ம
இங்க மேல இருக்கக்கூடிய அந்த வேர்டுக்கு நம்ம இங்கிலீஷ்ல இப்படி சொன்னோம்னா தான் அந்த உள்ளார்ந்த அந்த அர்த்தத்தை நம்ம கன்வே பண்ண மாதிரி அர்த்தமாகுது. ஷியாக யுவே நெங்கு நெங்லாயே, நாங்க வரலன்னா ஒரு வேளை நாங்க வந்தாலும் வரலனாலும் தெங் தே கன் சிங்குவாங்க. இட் டிபெண்ட்ஸ், வி கேன் கம் நெக்ஸ்ட் மந்த். நாங்க வந்து வந்தாலும் வரலனாலும் அது டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன் தான் அப்படின்றத சொல்றோம் நம்ம. அது மாதிரி ஜியாக நெங் பூ நெங் ஜியாங், ஜியாக அப்படின்னாலே வந்து ரெடியூஸ்டு, ஜியாக அப்படின்னாலே இது பிரைஸ், சாரி ரெடியூஸ்ட் இல்ல பிரைஸ்ன்னு அர்த்தம். ஜியாக அப்படின்னாலே பிரைஸ். நெங்பு நெங் ஜியாங் தே கன் சிங்குவாங்க. ஸோ நெங்பு நெங் ஜியாங், நெங்பு இந்த ஜியாங் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் அ ரெடியூசிங். ஜியாக அப்படின்றது வந்து பிரைஸ். ஸோ நீங்க வந்து இந்த பிரைஸை ரெடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன் தான். they can சிங்குவாங்க. ஜியாக நெங் பூ நெங் ஜியாங், ஜியாகன்றது வேற, ஜியங் அப்படின்றது வேற. ஜியாக 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 ஜியாக. ஓகே, ஜியாக நெங் பூ நெங் ஜியாங், நெங் பூ நெங் ஜியங் ஜியங், ஜியாக நெங் பூ நெங் ஜியாங் தே கன் சிங்குவாங்க. ஸோ அந்த ப்ரைஸை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும்னா அதுவும் கூட வந்து இந்த இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன் தான் அப்படின்றத நம்ம சொல்லி முடிக்கிறோம். ஓகே, சரி. இப்போ நெக்ஸ்ட் வந்து we will see in the next video. using கண் to express opinion in business Chinese. அப்போ அந்த கண்ணுன்னா நம்ம எதுக்காக அதை யூஸ் பண்றோம்ன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம், which is to be your 4th video.